प्रभु का पवित्र नाम को धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. मैं आपके सामने एक प्रश्न का उत्तर के साथ आया हूँ। இன்று நான் ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறேன். मुझे बहुत सारा प्रश्न आया है। எனக்கு अनेक கேள்விகள் வந்திருக்கிறது. बहुत से लोगों ने प्रश्न पूछा था। अनेक ஜனங்கள் கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். ब्रदर, अपन जो सेवक है प्रचार करने के समय जूते पहन सकते हैं क्या? சகோதரரே, நாம பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த காலணி அணிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணலாமா என்று इस तरह प्रश्न आया है। இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கிறது. So बाइबल से कुछ अपन बातें अपन देखेंगे। तो வேதத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பத்தி நாம் பார்ப்போம். हमें ऑलरेडी पता है। நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். प्रभु ने मोसेस से कहा, जोशुआ से कहा, கர்த்தர் மோசேயிடம் பேசியிருக்கிறார், ஜோஷுவாவிடம் பேசியிருக்கிறார், तुम्हारे जूता को निकाल दो, உங்களுடைய காலணியில அகற்றி விடுங்கள் என்று, तुम जो स्थान में खड़े हो पवित्र स्थान है, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் என்று. इस तरह में से सब बातें हमें पता है। இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு தெரியும். लेकिन कुछ बातें आज मैं आपसे शेयर करना चाहता हूँ। ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ये जूता निकालना क्या है? இந்த காலணியை அகற்றி விடுவது என்ன? ये बाइबल के अंदर योहान ने कहा, வேதத்தில் யோவான் ஸ்நானன் சொல்லி இருக்கிறார் कि मैं प्रभु का जूता को निकालने के लिए मैं योग्य नहीं हूँ। நான் கர்த்தருடைய பாதரட்சத்தை கலத்துக்கூட தகுதியற்றவன் என்று. सो ये इसमें योग्य के बाद क्या आ गया? இதற்குள் தகுதி என்ற விஷயம் என்ன? सो उसके बारे में आज देखने वाले हैं। அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். प्रभु ने मोसेस जोशुआ का जूता को निकाले, கர்த்தர் மோசேயும் ஜோஷுவா காலணியை அகற்றி விட்டார். लेकिन जॉन द बैप्टिस्ट कहता है कि मैं प्रभु का जूता को निकाल नहीं सकता हूँ। ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய பாதரட்சையை கழற்ற முடியாது என்று. सो ये क्या बात है? இது என்ன விஷயம்? देखो, बाइबल के अंदर एक लॉ है। பாருங்கள், வேதத்தில் ஒரு கட்டளை இருக்கிறது. एक भाई जो है एक विवाह करता है, ஒரு சகோதரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். और जब वो संतान के बिना मर जाता है, குழந்தை இல்லாமல் இறந்து போனால், वो भाई का जो भाई है, அந்த சகோதரனுடைய சகோதரனானவன் उस भाई के पत्नी को विवाह करना है। அவன் அந்த சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யணும். सो ये एक लॉ है। இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. अगर वो भाई ने कहा मेरा भाई का पत्नी को मैं विवाह नहीं करूंगा, ஒருவேளை அந்த சகோதரன் சொன்னால் என்னுடைய அண்ணனுடைய மனைவி நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னால், सो बड़ों लोगों के सामने वो अपने जूता को निकाल कर देना है। அவன் பெரியவர்கள் மத்தியில் தன்னுடைய காலணியை அகற்றி விட வேண்டும். सो ये जूता को निकालना क्या बताता है? அந்த காலணியை அகற்றி விடுவது அது என்ன அர்த்தம்? वो ये बताता है அது இதை குறித்து சொல்லுகிறது कि मैं इस लड़की को विवाह नहीं करूंगा, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன். यही एक बात है। இதுதான் அந்த விஷயம். देखो, प्रभु मोसेस का जूता को निकाल दिए, பாருங்கள், கர்த்தர் மோசேயோட காலணியை அகற்றி விட்டார். और प्रभु ने कहा मेरे लोगों को छुड़ा कर ले गया, நீ என்னோட ஜனங்களை திருப்பி கொண்டு வா, மீட்டு கொண்டு வா. तो अपने लोगों को छुड़ाने के बारे में बात करने के समय தன்னுடைய ஜனங்களை குறித்து பேசும் பொழுது मोसेस का जूता को प्रभु ने हटा दिए। கர்த்தர் மோசேயோட காலணியை அகற்றி விட்டார். क्यों हटा दिए? ஏன் அகற்றி விட்டார்? वो लोग जो है तेरा लोग नहीं है, वो मेरा लोग है। அந்த ஜனங்களானது உன்னுடைய ஜனங்கள் அல்ல, அது என்னுடைய ஜனங்கள் கர்த்தர் சொன்னார். ये बताने के लिए प्रभु ने उसका जूता को हटा दिए। அதை சொல்வதற்காக கர்த்தர் அந்த மோசேயோட காலணியை அகற்றி விட்டார். इसी तरह जोशुआ के टाइम में भी ऐसे ही हुआ है। அதே போல் ஜோஷுவா நேரத்தில் அதே போல் காரியங்கள் நடந்தது. अभी जॉन द बैप्टिस्ट खड़ा है, அந்த யோவான் ஸ்நானகன் நிற்கிறார். उसने कहा मैं मसीह का जूता को निकाल नहीं सकता। அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய பாதரட்சையை கழற்ற கூட தகுதியற்றவன் என்று. सो क्यों ये बात कहा है? ஏன் அந்த காரியத்தை சொன்னார்? क्योंकि प्रभु का दुल्हन को ये विवाह नहीं कर सकता। ஏனென்றால் தேவனுடைய மணவாட்டி அவன் அந்த திருமணம் செய்ய முடியாது. अगर उसने मसीह का जूता को अगर निकाला तो அந்த தேவனுடைய அந்த பாதரட்சையை கழட்டி விட்டால் उसका मतलब क्या होता है? அதற்கு அர்த்தம் என்ன? उनका वाइफ जो है वो मेरा वाइफ है करके हो जाता है। அதற்கு அர்த்தம் கர்த்தருடைய மனைவியானவ என்னுடைய மனைவி என்று அர்த்தம். सो इसलिए उसने जॉन द बैप्टिस्ट ने कहा இதனால் யோவான் ஸ்நானகர் சொன்னார், मैं उनका जूता को निकालने के लिए योग्य नहीं हूँ। நான் அவர் பாதரட்சை கழட்ட கூட தகுதியற்றவன் என்று. आज जब सेवक लोग जूता पहनकर अंदर आते हैं, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தன்னுடைய காலணியை அகற்றி விட்டு வரும் பொழுது वो क्या बताते हैं? அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ये लोग मेरे लोग नहीं है प्रभु, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல ये கர்த்தர், आपका दुल्हन है। இது உம்முடைய மணவாட்டி. इसलिए वो अपना जूता को निकालना चाहिए। இதனால் தன்னுடைய காலணியை அகற்றி விட வேண்டும். सो ये बातें रूत के समय में भी हुआ है। இந்த விஷயமானது ரூத் நேரத்திலும் நடந்தது. रूत का और बोअज का शादी होने से पहले ரூத்க்கும் போவாஸ்க்கும் திருமணம் நடப்பதற்கு முன்னதாக बोअज कहता है போவா சொல்லுகிறார், मेरे से भी निकट कुटुंबी एक है।
என்னை விட நெருங்கிய இனத்தான் ஒருத்தன் இருக்கிறான். उसके पास मुझे पूछना है, அவனிடத்தில் நான் கேட்க வேண்டும். अगर उसने ना कहा तो मैं शादी कर लूंगा. அவன் இல்லை என்றால் நான் திருமணம் செய்கிறேன். बोआस ने बड़े लोगों को बुलाया போவாசான பெரிய ஜனங்களை முதியவர்களை கூப்பிட்டார். और जो व्यक्ति के बारे में बात किया वो भी आया இந்த மனுஷனை குறித்து பேசினா அவனும் வந்தான். और उसके पास सारे बातें उसने शेयर किया. அவரிடத்து எல்லா விஷயங்களும் அவர் ஷேர் பண்ணார். तो उसने क्या किया? அப்பொழுது அவர் என்ன செய்தார்? अपना जूता को निकाल दिया. தன்னுடைய காலணியை அகற்றி விட்டார். ये उस समय का रिवाज था. இது அந்த காலத்துல ஒரு பாரம்பரியம். सो वो रिवाज के अनुसार அந்த பாரம்பரிய காலத்திலே बोआस के पास वो आदमी ने ये कहा, அந்த போவாஸ் அந்த மனுஷர் இதை சொன்னார், मैं ये लड़की को मैं विवाह नहीं कर सकता हूँ. நான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. ये लड़की मुझे नहीं चाहिए. இந்த பெண் எனக்கு தேவையில்லை. ऐसा बोलने के लिए அப்படி சொல்வதற்காக उसने अपना जूता निकाल दिया. அவர் தன் காலணியை அகற்றி விட்டார். सो जूता क्यों निकालते हैं? அந்த காலணி அப்ப ஏன் அகற்றுகிறார்கள்? ये रूत मुझे नहीं चाहिए. அந்த ரூத் எனக்கு தேவையில்லை. ये रूत मेरा नहीं है. அந்த ரூத் எனக்கு என்னுடையவள் அல்ல. जब ये जूता निकालते हैं அந்த காலணி அகற்றும் பொழுது तो प्रभु उसे कंट्रोल में ले लेते हैं. கர்த்தர் தன்னுடைய பக்கமாக எடுத்துக் கொள்கிறார். उसके बाद ही बोआस रूत को अपना सकता है. அதுக்கப்புறம் போவாஸ் ரூத்தை தன்னுடைய சொந்தமா ஆக்கிக் கொள்கிறார். उसी तरह அதே போல जब प्रभु का भवन के अंदर அந்த கர்த்தருடைய சமூகத்தில் अगर जूता पहनकर अगर एक सेवक जाता है அந்த காலணி அகற்றி விட்டு செல்லும் பொழுது, காலணி அணிந்து விட்டு செல்லும் பொழுது, और पहनकर उधर प्रचार करने के समय அதை காலணி அணிந்து அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது अगर उसने जूता नहीं निकाला அந்த காலணி அகற்ற விட்டால் तो वो बिना बोले ये बताता है சொல்லாமலே இது சொல்லுகிறான் कि ये लोग जो है मेरे लोग है. இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று. लेकिन अगर जूता निकाल कर आएंगे அந்த காலணி அகற்றி விட்டு வந்தால் तो बिना बोले ये कहते हैं அது சொல்லாமலே சொல்லுகிறான் कि ये लोग मेरे लोग नहीं है, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, ये आपका लोग है இது प्रभु. உம்முடைய ஜனங்கள் என்று. सो मेरे प्रिय भाइयों और बहनों, என்ன பிரியமான சகோதர சகோதரிகளே, जूता पहनकर प्रचार नहीं करना, அந்த காலணி அணிந்து விட்டு பிரசங்கம் செய்யக்கூடாது. प्रभु के भवन के अंदर जाने के समय கர்த்தருடைய சமூகத்தில் செல்லும் பொழுது जूता पहनकर प्रचार नहीं करना, அந்த காலனியை போட்டு விட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. सेवक लोग नहीं करना चाहिए. ஊழியக்காரங்கள் செய்யக்கூடாது. प्रभु हमें देखते रहते हैं. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். हाँ, चिन्ह चमत्कार होगा, அற்புதம் அடையாளங்கள் நடக்கும், भविष्यवाणी होगा, தீர்க்க தரிசனம் நடக்கும், भूत भागेंगे, பேய்கள் ஓடும். लोग आके प्रभु से बोलेंगे एक दिन, ஜனங்கள் வந்து கர்த்தரிடத்து வந்து சொல்வார்கள், प्रभु मैं आपके नाम से शैतान को भगाया, கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நான் பிசாசை விரட்டினேன், मैंने आपका नाम से भविष्यवाणी किया, உம்முடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், मैं आपके नाम से चिन्ह और चमत्कार किया. உம்முடைய நாமத்தில் அற்புத அடையாளங்கள் செய்தேன். प्रभु कहते हैं मैं तुझे नहीं जानता. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். देखो प्रभु उनके साथ में नहीं थे, கர்த்தர் அவங்க கூடவே இல்லை. फिर भी वहां पर चिन्ह चमत्कार हुआ. ஆனாலும் அங்கே அற்புதம் அடையாளங்கள் நடந்தது. चिन्ह चमत्कार को देखकर அந்த அற்புதம் அடையாளம் பார்த்து விட்டு तुम लोग ये मत सोच लेना நீங்கள் இப்படி யோசிக்காதீர்கள், कि उन लोग जो कुछ करते हैं सही करते हैं. அவங்க எதை செய்தாலும் சரியாக செய்கிறார்கள் என்று. वो ऐसा नहीं है. அது அப்படி அல்ல. वचन के मुताबिक வேதத்தின் பிரகாரமாக एक तो प्रभु के भवन पवित्र स्थान है. கர்த்தருடைய அந்த சமூகமானது பரிசுத்தமானது. सो पहला बात यह है, முதல் விஷயம் என்னவென்றால் प्रभु का स्थान पवित्र स्थान है. அந்த கர்த்தருடைய சமூகமானது பரிசுத்தமான ஸ்தலம். वहां पर जूता नहीं पहनना அங்கே चाहिए. காலினை போட்டு விட்டு நிற்க கூடாது. और दूसरा चीज यह है இரண்டாவது விஷயம் என்னவென்றால் कि एक सेवक अगर जूता पहनकर अगर प्रचार करेंगे ஒரு ஊழியக்காரன் காலினை அணிந்து விட்டு பிரசங்கம் பண்ணும் பொழுது तो प्रभु से बिना बोले ये कहता है கர்த்தரிடம் சொல்லாமலே சொல்லுகிறார் कि ये लोग मेरे लोग हैं. இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று. ये गलती कभी नहीं करना. இந்த தவறு செய்யக்கூடாது. अपने आप को एक बड़ा आदमी मत समझो. தன்னை ஒரு பெரிய மனுஷனாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். कुछ लोग मेरे पास बोलते हैं, ஒரு சில பேர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள், ब्रदर जिधर बहुत ठंडी रहते है वहां पर क्या, ஒரு சில இடத்தில் குளிர் அடிக்கிறது, அங்கே என்ன, वो जिधर बर्फ गिरता है वहां पर कैसा प्रचार करेंगे, ஒரு சில இடத்தில் அந்த பனிக்கட்டி விழுகிறது, அங்கே நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுவது, वहां पर अलग सिस्टम है, அங்கே வேறொரு சிஸ்டம் இருக்கிறது, वहां पर सब लोग वो घर के अंदर हीटर होता है, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹீட்டர் இருக்கும், सो इसलिए वहां पर ठंडी नहीं होता अंदर, அங்கே குளிர் அடிக்காது, और वैसे भी मैट डालकर भी खड़े रह सकते हैं, அங்க ஒரு மேட் போட்டு விட்டு நாம் நிற்கலாம் அதன் மேலே. सो हर तरह से अपन उसको प्रभु का वचन को पूरा कर सकते हैं.
எப்படியாவது நம் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். प्रभु का वचन को पूरा करेंगे तो प्रभु आशीष करेंगे. கர்த்தருடைய வசனத்தை நாம் நிறைவேற்றினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். कभी कभी अपन सोचेंगे ஒரு சில நேரம் நாம் யோசிக்கலாம், कि अभी कैसा करूं मैं, நான் எப்படி செய்ய வேண்டும் என்று. लेकिन आप नम्रता में करके देखिए, நீங்கள் தாழ்மையா செய்து பாருங்கள், प्रभु आपको जरूर आशीष करेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். देखो ये जूता पहनना है या नहीं पहनना है. பாருங்கள், இந்த காலினை போடணுமா வேண்டாமா. मैं आपके पास ये दो चीज रख दिया. நான் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். पहला चीज है अपन प्रभु का पवित्र स्थान में खड़े हैं. முதலாவதாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம். और दूसरा चीज है, இரண்டாவதாக अगर अपन जूता नहीं पहनेंगे நாம் காலினை போடாவிட்டால் तो सेवक लोग ये कहते हैं ஊழியக்காரர்கள் இதை சொல்கிறார்கள், कि ये लोग मेरे लोग नहीं है, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, ये आपका लोग है. இது உம்முடைய ஜனங்கள். ये दो चीज बहुत इंपॉर्टेंट है. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். सो आपका प्रश्न का उत्तर आपके हाथ में सौंप देता हूँ. இந்த உங்களுடைய கேள்விக்கு பதில் நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். अभी सोचिए और समझिए, நீங்கள் யோசிங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் कि हम क्या करना है. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. मेरे हिसाब से वो जूता नहीं पहनना चाहिए. நான் நினைக்கிறேன் அந்த காலணியை போடக்கூடாது. वैसे भी जूता निकालने में क्या प्रॉब्लम है. அந்த காலணி அகற்றி விடுவது என்ன ஒரு கடினமான விஷயம். वो निकाल कर आप प्रचार कर सकते हैं. அதை அகற்றி விட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். उसे निकाल कर आराधना कर सकते हैं. அதை கழற்றி விட்டு நீங்கள் ஆராதனை செய்யலாம். ऐसा डालकर ही पहनना है क्या. அதை அணிந்து விட்டு தான் பிரசங்கம் பண்ண வேண்டுமா. ऐसा जरूरी नहीं ना. அப்படி தேவையில்லை. सो प्रभु के चरणों में अपन बराबर रहेंगे. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சரியாக இருப்போம். प्रभु जरूर आपको आशीष करेगा. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். अगर ये शब्द आपको छुआ होगा, இந்த வார்த்தையானது உங்களை தொட்டு விட்டால், आज तक अगर आप जूता पहनकर अगर प्रचार किए रहेंगे, இன்றைய தினம் வரை நீங்கள் காலணி அணிந்து விட்டு நீங்க பிரசங்கம் பண்ணியிருந்தால், कृपा करके आपका मन को बदल दीजिए. தயவு செய்து உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். क्योंकि ये लोग हमारे लोग नहीं है. ஏன்னா இந்த ஜனங்கள் நம்முடைய ஜனங்கள் அல்ல, वो प्रभु के लोग அது हैं. கர்த்தருடைய ஜனங்கள். वो प्रभु के हाथ में सौंपना है. அது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். अगर आप जूता नहीं निकालेंगे நீங்கள் காலணி அகற்றாவிட்டால், तो प्रभु के बोल रहे हैं कि ये मेरे लोग हैं. நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற இது என்னுடைய ஜனங்கள் என்று. अगर आपने जूता हटा दिया நீங்கள் காலணி அகற்றி விட்டால், तो आप प्रभु से ये बोलते हैं, நீங்கள் கர்த்தரிடத்தில் இப்படி சொல்லுகிறீர்கள், ये मेरे लोग नहीं है प्रभु, இது என்னுடைய ஜனங்கள் அல்ல, ये आपके लोग हैं. இது உம்முடைய ஜனங்கள். सोच कर देखिए, யோசித்து பாருங்கள், जूता पहनना है या नहीं पहनना அந்த है. காலணி போட வேண்டுமா போட வேண்டாமா. प्रभु आपको आशीष करे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आमेन. ஆமென்.